இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வெர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் T20 மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா கேப் டவுனில் இருக்கிற நியூலாண்ட் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்க போகுது. ஸோ நியூட்ரல் ட்ராக் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த ஈக்குவல் சப்போர்ட்ன்றது பேட்ஸ்மேன், சீமஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ். ஸோ 3 பேருக்குமே ட்ராக் வைஸாகவே அந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த நியூலாண்ட் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்குமே பேட்ஸ்மேன்ஸோட டாமினேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ பாலை பொறுத்த வரைக்கும் சீமஸ் கண்டிப்பாகவே இங்கே வந்து ஒரு பெரிய ஹெல்ப், மேஜர் ஹெல்ப் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 ஓவர்ஸ் கடந்த பிறகு கண்டிப்பாக மேட்ச்க்குள்ள ஸ்பின்னர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவாங்க. ட்ராக் வைஸாகவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கடைசியாக நடந்த மேட்ச்னு வந்து பார்த்தோம்னா பிப்ரவரி மந்த் நடந்த சவுத் ஆஃப்ரிக்கா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அங்கே வந்து செகண்ட் T20 தேர்ட் T20 எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் இந்த ரெண்டு T20 தான் ஏதோ ஒரு T20 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடந்தது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணி 190+ ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடிச்சிருந்தாங்க. பட் அதே சமயத்தில் அதை சேஸ் பண்ண சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டத்தட்ட 96க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இதில் என்ன ஒரு இது பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பவுலர்ஸை எடுத்திங்கன்னா சீமஸாக இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும் அந்த ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இங்கே சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மேன்ஸ் தான் ஃபெயிலியர் ஆனாங்களே தவிர ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸ் ஃபெயிலியர் ஆகவே இல்லை. ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு டீசெண்டான ஒரு பேட்டிங் ட்ராக் தான். ஸோ எபிலிட்டி ஸ்பீக்ஸ் கிட்டத்தட்ட என்னோட இதில் சொல்லணும்னா ஸோ நல்லா பேட் பண்ணால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸ் வரும். அதுவும் இல்லாமல் பேட்டிங்க்கு பெரிய அளவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. எஸ், டீசெண்டான ஒரு பேட்டிங் ட்ராக் தான். பட் அதில் வந்து ஸ்பின்னர்ஸுக்கும் சப்போர்ட் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் சீமர்ஸுக்கும் சப்போர்ட் இருக்குது. மெயினாக வந்து சீமர்ஸை பொறுத்த வரைக்கும் நியூ பாலில் ஒரு நல்ல ஹெல்ப் இருக்குது. ஸோ வந்து ஒரு நல்ல லைனர் இருந்து போட்டாங்கன்னா சீம் பொசிஷன் நல்லா இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நான் சொல்கிறதா இந்தமாரி நியூ பால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தாட்டாவே நல்ல ஸ்கோர் வரும். ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டேர்ன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட். ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்க போகுது. அடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். குவிண்டன் டிகாக், மலான், டெம்பா பவுமா, ஃபாஃப் டு பிளெசிஸ், வேண்டர் டாசன், டேவிட் மில்லர், ஆண்ட்ரிச் நார்க்கியா, ககிசோ ரபாடா, சிப்பம்லா, லுங்கிகிடி, டேப்ரியா ஷம்ஷி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து இங்கிலாண்டோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். ஜாஸ் பட்லர், ஜசன் ராய், டேவிட் மலான், ஜானி பேர்ஸ்ட்ரோ, பென் ஸ்டோக்ஸ், ஒயின் மார்கன், சாம் கரன், கிறிஸ் ஜார்டன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க்வுட், ஆதில் ரஷீத். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 167, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 162. அடுத்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். குவிண்டன் டிகாக், ஜாஸ் பட்லர், டேவிட் மலான், டெம்பா பவுமா, ஜானி பேர்ஸ்ட்ரோ. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரீம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ டீம் 1 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் குவிண்டன் டிகாக், ஜாஸ் பட்லர். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 கீப்பர் சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே 3வது கீப்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜானி பேர்ஸ்ட்ரோ. அவரை நீங்கள் எடுக்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா இந்தமாரி ஒரு கேள்வியே தேவையில்ல. ஸோ ஜானி பேர்ஸ்ட்ரோவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாகவே உங்களோட டீமில் டிஃபால்ட் பிக்காக இருந்தாலுமே அதில் எந்த விதமான ஒரு மாற்றமே இருக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். பட் இருந்தாலும் நான் ஏன் அவரை வந்து எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். ஸோ அவருக்கு பதிலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பென் ஸ்டோக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு ரீசன் நான் வந்து 2 டீமோட எப்பயுமே போவோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நான் மினிமம் ஷார்ட் லீக்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீமோட தான் போவோம். நான் எப்பயுமே மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமோட நான் எப்பயுமே போக மாட்டேன். அதுவும் இந்தமாரி இன்டர்நேஷனல் மேட்சஸ்லாம் இருக்கக்குள்ள ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஹெவி ஃபைட் இருக்கும். ஸோ ஒரு இந்தியா ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், ஸோ இந்த 2 டீமாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீமும் ஈக்குவலாக பேலன்ஸாக இருக்கக்குள்ள கண்டிப்பாக நான் வந்து மோர் ஓவர் 2 டீமோட தான் போவேன். அதனால் ஒரு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேர்ஸ்ட்ரோ பிக் பண்ணியிருக்கேன், ஒரு டீமில் பென் ஸ்டோக்ஸ் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதானே ரீசனே தவிர மற்றபடி வேறு எதுவுமே ரீசன் இல்லை. ஸோ இந்த டீமில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸுக்கு பதிலாக ஜானி பேர்ஸ்ட்ரோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு என்ன குழப்பம் ஏற்படும்னு கேட்டிங்கன்னா பேர்ஸ்ட்ரோ எங்கே இறங்குவார், ஓப்பன் பண்ணுவாரா இல்லை மிடில் ஆர்டர் ஆடுவாரா அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு குழப்பம் ஏற்படும். ஸோ அது வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் இருந்தாலும் பேர்ஸ்ட்ரோ எனக்கு தெரிஞ்சு அவர் என்ன தான் மிடில் ஆர்டர் ஆடினாலுமே மிடில் ஆர்டர்ன்றது டாப் 4ல் ஆடினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் தான். அதாவது வந்து ஓப்பனிங்கை தவிர்த்து, அதாவது டாப் 3 தவிர்த்துட்டு நீங்கள் 2 டவுன் ஆடினாலுமே அது வந்து மிடில் ஆர்டர் தான் கணக்கில் வரும். எனக்கு தெரிஞ்சு மோர் ஓவர் 2 டவுன் ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் வரும் அவருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறேன். ஸோ பின்னாடி பேசுவோம். ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இப்போதைக்கு என்னோட 2 சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக், ஜாஸ் பட்லர். பட் இருந்தாலும் ஜானி பேர்ஸ்ட்ரோ நீங்கள் ஆட் பண்ணாலும் எந்த விதமான ஒரு டிசப்பாயின்மெண்ட்டுமே கண்டிப்பாக இருக்காது அப்படின்றது தான். அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா டெம்பா பவுமா, ஃபாஃப் டு பிளெசிஸ், டேவிட் மலான். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா சாம் கரன், பென் ஸ்டோக்ஸ். அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா நார்க்கியா, ரபாடா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத்.
ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குவிண்டன் டிகாக்கை கேப்டனாகவும் ஜாஸ் பட்லரை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஸோ குவிண்டன் டிகாக்கை கேப்டனாக கொடுத்த ரீசன், ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு நல்ல ஒரு தி பெஸ்ட்டான ஒரு ஃபார்மில் இருக்கார். அதுவும் இல்லாமல் இது வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்குதுன்னாக்குள்ள ஸோ கண்டிப்பாக ஒரு தி பெஸ்ட்டான ஒரு ஃபார்ம்லையும் இருக்கார். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட்லேயும் விளாட்றாங்கனாக்குள்ள எனக்கு வந்து தி பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குவிண்டன் டிகாக் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். மேபி நீங்கள் கேட்கலாம் ஃபேஃப் டூ பிளேசிஸ் இருக்காரு, ஏன் அவருக்கு போட்டிருக்காங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்கலாம். பட் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் இருக்கிற ஒரு இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் தான் தேவை. எஸ் அஃப்கோர்ஸ் ஃபாஃப் டூ பிளேசிஸ் நல்ல ஃபார்மில் தான் இருக்காரு. பட் இருந்தாலும் குவிண்டன் டிகாக் ஒரு பெஸ்ட்டான ஃபார்மை அவர் காமிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா மேட்ச் டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியோட பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அந்த வார்த்தை, கன்சிஸ்டன்சின்ற வார்த்தை. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக்கு கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பர்சன்டேஜ் வைஸுமே ஆக்சுவலாக குவிண்டன் டிகாக் தான் அதிக பேர் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஒரு நீங்கள் வந்து 1-on-1 இல்லை 3-on-1 இந்த மாதிரி போடுறதா இருந்தால் ஓரளவுக்கு சேஃபரான ஆப்ஷனும் கூட. பட் இருந்தாலும் நான் வந்து பர்சன்டேஜ் வைஸ்லாம் வச்சு எடுக்கல. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக்கை நான் வந்து கேப்டனாக கொடுத்துருக்கிறேன். ஸோ வைஸ் கேப்டன் சாய்ஸ்னு பார்த்தோம்னா நான் வந்து ஜாஸ் பட்லருக்கு வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கிறேன். பட் இருந்தாலும் நிறையா பேர் அதாவது பர்சன்டேஜ் வைஸ்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 21% மேலே பென் ஸ்டோக்ஸ் தான் வைஸ் கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்லர் தான். ஸோ பட்லரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பிக்கும் பண்ணலாம், ஏன்னு தெரியல. மேபி அவர் வந்து மிடில் ஆர்டர் தான் ஆடுவாரோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மோர் ஓவர் அவரும் ஜசன் ராய் தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. அதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா கடைசியாக வந்து ஆஸ்திரேலியா கூட இவங்க விளையாடக்குள்ள ஸோ ஜாஸ் பட்லர் ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் கிட்டத்தட்ட விளையாண்ட 2 மேட்ச்லையுமே மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வாங்கியிருந்தார். ஸோ கிட்டத்தட்ட டீம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான காரணமாக இருந்தது. அது காரணம் ஓப்பன் பண்ணார். அதுவும் ரீசெண்ட் டைம்ஸில் அவரோட ஓப்பனிங் ஸ்லாட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு பேர்ஸ்டோ தான் 1 டவுன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 டவுன் ஆட வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜாஸ் பட்லர் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்லாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுவார். ஸோ அதனால தான் நான் வந்து ஜாஸ் பட்லர் வைஸ் கேப்டனாக பிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொம்ப சேஃபாக போகணும்னு நினச்சிங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் தான். பட் T20 பென் ஸ்டோக்ஸ் எந்த அளவுக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். மேபி அவர் 4 ஓவருமே பவுல் பண்ணுவாரா அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. மேபி அவர் 4 ஓவரும் பவுல் பண்ணார்னா கூட நான் கண்டிப்பாகவே பென் ஸ்டோக்ஸுக்கு போவேன். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. மேபி ஏதாவது ஒரு பவுலர் அடி வாங்கினாங்கன்னா அந்த 2 ஓவர் போடுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கும் எனக்கு தெரிஞ்சு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் தான் வரப்போகிறாரு. பட் நீங்கள் வந்து போகலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மினிமம் 1 or 2 ஓவர்ஸ் கண்டிப்பாக வந்து பென் ஸ்டோக்ஸ் பவுல் பண்ண தான் செய்வார். ஸோ நீங்கள் போகிறதா தான் போகலாம். பட் என்னோட ஒரு சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னர்ஸையும் நல்லா அட்டாக் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் வந்து ஜாஸ் பட்லர். ஸோ இதெல்லாம் ரீசனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லருக்கு வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லாவில் என்னுடைய டீம் 1. அடுத்து டீம் 2 பார்ப்போம். ஸோ டீம் 1லேருந்து டீம் 2 வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நான் வந்து எந்த விதமான சேஞ்சுமே பண்ணல. நான் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 சேஞ்ச் தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா பென் ஸ்டோக்ஸுக்கு பதிலாக ஜானி பேர்ஸ்டோ, அட் த சேம் டைம் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேப்டனா டேவிட் மலானியும் வைஸ் கேப்டனா டெம்பா பவுமாவையும் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ டேவிட் மலானா கேப்டனா கொடுத்த ரீசன் என்னோட வீடியோவை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பிளேயர்ஸை நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் பண்ணிக்கிட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பேன் என்னோட ஒரு ட்ரீம் டீமில். ஸோ அதில் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் மலான். ஸோ டேவிட் மலானை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன். பட் இருந்தாலுமே எதுக்கு வந்து இவரை பிக்கிங் அதிகமாக இல்லை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட நான் பிக் பண்ணக்குள்ள ஒரு 42 to 43% தான் இவரை பிக்கே பண்ணியிருந்தாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு தெரில. மேபி வந்து மலானை பற்றி தெரியலையா அப்படின்னு தெரில. அவர் தான் இப்போ கரண்ட்டாக நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன். அவரோட ரீசன்ட் ஃபார்மே தி பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் எனக்கே ஒரு சின்ன டவுட் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே டேவிட் மலானை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்துக்கு அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அதாவது T20 ஆட ஆரம்பிச்சது வந்து மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்க ஒரு சில மேட்சஸ் அதை விட்டால் 1 டவுன் ஆடி இருக்காது. பட் இங்கே வந்து பட்லரை விட ராய் வந்து உள்ளே வந்திருக்கிறதுனால இன்ஜுரியில் இருந்து ஸோ இதனால் ஒரு சின்ன குழப்பம் ஏற்படுமோ. மேபி வந்து ஜானி பேர்ஸ்டோ 1 டவுன் ஆடுவாரா இல்லை வந்து டேவிட் மலான் 1 டவுன் ஆடுவாரா அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்குது. ஸோ குழப்பன்றது இவங்க 2 பேருக்குள்ள தான். யார் வந்து 1 டவுன் ஆட போகிறா, யார் வந்து 2 டவுன் ஆட போகிறா அப்படின்ற பட்சத்தில் தான். டேவிட் மலானை பொறுத்த வரைக்கும் 1 டவுன் ஆனாலும் பிரச்சனை இல்லை, 2 டவுன் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ கண்டிப்பாக என்னோட ஒரு கேப்டன் சாய்ஸ் நான் வந்து அவருக்கு தான் எப்பயுமே கொடுப்பேன். அதுவும் இல்லாமல் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்கலாம் கிராண்ட் லீக் டீமானு. ஸோ கண்டிப்பாக இல்லை, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷார்ட் லீக்கும் ப்ரிஃபர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டுமே நான் வந்து சேஃப் டீம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். நீங்கள் வேணால் நீங்கள் கிராண்ட் லீக்கில் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். அதேமாரி நான் வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸ் டெம்பா பவுமா. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ஐசைட்டு பெரிய அளவில் ஐசைட்டு படாத ஒரு பிளேயர் டெம்பா பவுமா. ரொம்ப டீசெண்டான பேட்ஸ்மேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கேப் பிக் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் வந்து டெம்பா பவுமா. அதுவும் இல்லாமல் ரீசெண்ட் டைம் அவர் ஃபார்ம் வந்து மேபி ஓரளவுக்கு டிப்பாக தெரிஞ்சாலுமே
எனக்கு வந்து எப்பயுமே அவரோட பேட்டிங்கில் ஒரு நம்பிக்கை இருக்கும். அதாவது எப்படி வந்து ஒரு சில பேட்ஸ்மேன்ஸ் அதாவது வந்து இந்த ஹார்ட் ஹிட்டிங் பண்ணி ஆடுற பேட்ஸ்மேன்ஸை விட இந்தமாரி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடுற பேட்ஸ்மேன்ஸ் எனக்கு எப்பயுமே ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அவங்கள நீங்கள் வந்து இந்தமாரி ட்ரீம் டீம்லாம் வச்சிங்கன்னா அவங்ககிட்ட வந்து பாயிண்ட்ஸ் அதிகமாக வரத்துக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேவையில்லாமல் விக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ண மாட்டாங்க. இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அதனால தான் நான் வந்து டெம்பா பவுமா கொடுத்துருக்கேன். மேபி டெம்பா பவுமாவை நான் வந்து வைஸ் கேப்டனாக கொடுத்தது வேணால் உங்களுக்கு ரிஸ்கியாக தெரியலாம் தவிர மற்றபடி இந்த டீமை பொறுத்த வரைக்குமே நான் வந்து ஒரு சேஃப் டீம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். பட் என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியனில் நான் வந்து டெம்பா பவுமாவை வைஸ் கேப்டனாக கொடுத்ததே நான் வந்து சேஃப் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னுடைய டீம் 2. மேபி இந்த டீமில் நீங்கள் இன்னும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணுச்சுன்னா மேபி ஒரு ஆதில் ரஷீதுக்கு பதிலாக கூட நீங்கள் வந்து ஒரு மார்க் வுட்டை வந்து நீங்கள் டீமில் எடுக்கலாம். பட் மார்க் வுட்டு ஆதில் ரஷீத் 2 பேரை கம்பேர் பண்ணக்கூடாது. எஸ் அஃப்கோர்ஸ் நான் வந்து ஆதில் ரஷீத் தான் எப்பயுமே போவேன். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா மார்க் வுட்டை பொறுத்த வரைக்கும் மேபி இங்கிலாந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கூட அவர் வந்து டெத் ஓவர் போடுவாரா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா மோர் ஓவர் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் கிறிஸ் ஜார்டன் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஓவர் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி நான் ஏன் ஆதில் ரஷீத் எடுத்திருக்கேன்னா ஆதில் ரஷீதை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் டேக்கர் பவுலர். இது நான் வந்து எப்பயுமே என்னோட வீடியோவில் சொல்கிறது தான். அதனால தான் 2த்துலையுமே என்னோட டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வச்சிருக்கேன். மேபி உங்களுக்கு வந்து ஒரு மார்க் வுட்டோ ஒரு கிறிஸ் ஜார்டனும் ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு இங்கிலாந்து சைடை பொறுத்த வரைக்குமே. நீங்கள் அவரை கூட வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணலாம். பட் என்னோட சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆதில் ரஷீத். அதுவும் இல்லாமல் ட்ராக்கில் கொஞ்சம் டேர்ன் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்கன்னாக்குள்ள அவர் வந்து ஒரு விக்கெட் டேக்கர் ஒரு ஆப்ஷனாக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதில் ரஷீதை பார்க்குறேன். அதனால தான் என்னோட 2 டீம்லையுமே அவர் இருக்கார். மற்றபடி எதுவுமே இல்லை. ஃபைனலாக வந்து இந்த 2 டீமில் எது ப்ரோ கிராண்ட் லீக் டீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கிராண்ட் லீக்லாம் தனியாக டீம் சஜஸ்ட் பண்ணல. பட் இருந்தாலும் நீங்கள் டீம் 2 நீங்கள் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணலாம். இன்ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா இந்த மேட்சே நீங்கள் வந்து கிராண்ட் லீக் ஆடுறது பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். அதுக்கு ரீசன் என்னன்னா மோரோ இந்த 2 டீமே கிட்டத்தட்ட ஆன் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஃபார்ம் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்காங்க. எந்த மாதிரி வேணாலும் மேட்ச் மாறத்துக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் கிராண்ட் லீக் ப்ளே பண்ணுறது ரொம்ப ஒரு சேஃபரான ஒரு ஆப்ஷனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். நான் சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். இதை வச்சு நீங்கள் பேஸாக வச்சு நீங்கள் வந்து டீம் கிரியேட் பண்ணி எடுத்தாலுமே அதுவுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னோட 2 டீம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த 2 டீமும் உங்களுக்கு ஓகேனா மட்டும் எடுத்துக்கிட்டு போங்க. அப்படி இல்லைனா நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் வச்சு நீங்களே ஓனா டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறது தான் உங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்டேட் டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவேன். என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுந்தர் ஆடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. கூட பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.